நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது செல்வராணி பட்டுமகால், ஆலங்குளம் மற்றும் தென்காசி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ சண்டே ஜாம் ப்ரோக்ராம். சண்டே ஜாம் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்குன்னு ஆவலாக இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி தானே? ஏற்கனவே சொன்னபடி சண்டே ஸ்கூல் போக முடியாத, சண்டே ஸ்கூலுக்கு பார்க்க முடியாத, சண்டே ஸ்கூல் கலந்து கொள்ள டைம் கிடைக்காத அப்படிப்பட்ட குட்டி பிள்ளைகளுக்கு, குட்டி தம்பி தங்கச்சிக்காக தான் இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம். நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி மூலமாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கட்டாயமாக பேசுவார். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போக முன்னால் வழக்கமாக நினைச்சுவோம், ஜெபம் பண்ணுவோம்ல. எந்த ஒரு காரியமும் செய்யும் பொழுது ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். ஓகேயா? ஜெபம் பண்ணுவோமா? கல்லில் கை குப்பி கண்ண போடுங்க. சேரில் உட்காரக்கூடாது, அட்டனை கால் போட்டுட்டு இருக்கக்கூடாது, வேறு எந்த ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணை மூடி கையை குப்பி மனசில் ஏசப்பா மட்டும் நினைக்கணும். ஓகேயா? மகா இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளின் வசனம், பாடல், கதை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வெரி குட். ஜெபமணியாச்சு, ஆரம்பிக்கலாமா? முதல்ல என்ன, ஒரு பாட்டு. சரி, போன வாரம் படித்த பாட்டு ஞாபகம் இருக்குதா? என்ன பாட்டு? ஹிந்தி பாட்டு. பசை கையா ரசித்து கையா. ஓ, ஞாபகம் இருக்கா? வெரி குட் வெரி குட். நீங்களாம் சூப்பர் பிள்ளைகள். இன்னைக்கு ஒரு புது பாட்டு படிக்க போகிறோம். மறந்து போகாதீங்க. உங்களுக்கு பாட்டு மறந்து போச்சுன்னா யூடியூப்ல போய் அந்த பாட்டை படித்து திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல்கள் உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். ஓகேயா? இன்னைக்கு என்ன பாட்டு தெரியுமா? ஒரு அழகான பாட்டு. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை அள்ளி தாராங்க, இலவசமா தாராங்க, மீட்பை நமக்கு தாராங்க. அதை பெற்றுக்கொள்ள நம்ம தான் தயாரா இருக்கணும். தயாரா இருக்குமா? அதுதான் இந்த பாட்டு கேட்க போகுது. ஓகேயா? பார்க்கலாமா பாட்டை? விடுதலை விடுதலை என்றென்றும் விடுதலை, பாவப்பேயின் பிடி நீங்கி பாவி எனக்கு விடுதலை. விடுதலை விடுதலை என்றென்றும் விடுதலை, பாவப்பேயின் பிடி நீங்கி பாவி எனக்கு விடுதலை. அள்ளி தந்தார் என் இயேசு புன்னகை பூத்த முகத்தோடு, வாங்கி கொண்டேன் மகிழ்வோடு, உள்ளத்தில் எத்தனை ஆனந்தம். அள்ளி தந்தார் என் இயேசு புன்னகை பூத்த முகத்தோடு, வாங்கி கொண்டேன் மகிழ்வோடு, உள்ளத்தில் எத்தனை ஆனந்தம். விடுதலை விடுதலை என்றென்றும் விடுதலை, பாவப்பேயின் பிடி நீங்கி பாவி எனக்கு விடுதலை. பார்த்தீங்களா? பாவப்பேயின் பிடி நீங்கும் பொழுது நமக்கு சந்தோஷம். பாடலாமா? இப்போ ஆக்ஷன்லாம் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் என் கூட சேர்ந்து பாடிட்டு இப்போ ஆக்ஷன் போடலாமா? ரெண்டு வீடியோ பாடலாமா? ரெடியா? ஓகே. விடுதலை விடுதலை என்றென்றும் விடுதலை, பாவப்பேயின் பிடி நீங்கி பாவி எனக்கு விடுதலை. படிங்க. விடுதலை விடுதலை என்றென்றும் விடுதலை, பாவப்பேயின் பிடி நீங்கி பாவி எனக்கு விடுதலை. அள்ளித்தந்தார் என் இயேசு புன்னகை பூத்த முகத்தோடு, வாங்கி கொண்டேன் மகிழ்வோடு, உள்ளத்தில் எத்தனை ஆனந்தம். அள்ளித்தந்தார் என் இயேசு புன்னகை பூத்த முகத்தோடு,
வாங்கிக் கொண்டேன் மகிழ்வோடு உள்ளத்தில் எத்தனை ஆனந்தம். விடுதலை விடுதலை என்றென்றும் விடுதலை, பாவப்பேயின் பிடி நீங்கி பாவை எனக்கு விடுதலை. பாடலாமா? சேர்ந்து பாடுறீங்களா? ஆக்ஷனோட சேர்ந்து பாடுங்க. உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல பாட்டு காமிப்பாங்க, நீங்க பார்த்துட்டு அழகா படிச்சிடலாம். ஓகே. விடுதலை விடுதலை என்றென்றும் விடுதலை, பாவப்பேயின் பிடி நீங்கி பாவி எனக்கு விடுதலை. விடுதலை விடுதலை என்றென்றும் விடுதலை, பாவப்பேயின் பிடி நீங்கி பாவி எனக்கு விடுதலை. அள்ளித்தந்தார் என் இயேசு புன்னகை பூத்த முகத்தோடு, வாங்கிக் கொண்டேன் மகிழ்வோடு உள்ளத்தில் எத்தனை ஆனந்தம். அள்ளித்தந்தார் என் இயேசு புன்னகை பூத்த முகத்தோடு, வாங்கிக் கொண்டேன் மகிழ்வோடு உள்ளத்தில் எத்தனை ஆனந்தம். விடுதலை விடுதலை என்றென்றும் விடுதலை, பாவப்பேயின் பிடி நீங்கி பாவி எனக்கு விடுதலை. சூப்பர், அழகா படிச்சீங்களே. எவ்வளவு கஷ்டமான பாட்டுனாலும் நீங்க ஈஸியா பாடிடுறீங்க. குட் பாய்ஸ், குட் கேர்ள்ஸ். ஓகே. இந்த பாட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூடியூப்லயே பார்த்துக்கலாம். ஓகேயா? சரி, இப்போ அடுத்த செக்ஷன் என்ன? வசனம். வசனம் யார் சொல்லி கொடுக்க போறாங்க? வழக்கம் போல நமக்கு ஏபிஎன் சொல்லி கொடுக்க போறாங்க. ஏபிஎன் கொடுக்கலாமா? ஏபிஎன் வாங்க, குட்டி பிள்ளைக்கு வசனம் சொல்லி கொடுங்க. நான் சொன்னேன்ல, ஏபிஎன் உங்களை மாதிரி குட்டி பிள்ளை தான். அவங்க வசனம் படிக்கிறாங்க, நிறைய வசனம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது, அதனாலதான் அவங்க சொல்லி தர்றாங்க. ஓகே, கவனிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே வசனம் நம்மளை மாற்றும், வசனம் நம்மளை பொய் சொல்ல விடாது. ஓகே, இன்னைக்குள்ள மனப்பாட வசனம் என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் இன்னைக்குள்ள மனப்பாட வசனம். நான் வாசிக்கிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:7. ஓகே, இது இப்போ பெரிய வசனமாக இருக்கனால நம்ம 2 லைனாக படிக்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:7. ஓகே, இப்போது நம்ம பாராமல் சொல்லலாமா? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:7. ஓகே, பாய். ஏபிஎன் வசனம் அழகாக சொல்லி கொடுத்தாங்கல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வசனங்களை மறக்கக்கூடாது. வசனங்களை எப்போவுமே உள்ளத்தில் ஆழத்தில் வச்சிருக்கணும். தனியாக இருக்கும் பொழுது, சும்மா இருக்கும் பொழுது, எங்கேயாவது நடந்து போகும் பொழுது வசனங்களை சொல்லி சொல்லி பார்க்கணும். ஏசப்பா பாட்டை பாடி பார்க்கணும். அப்போதான் நம்ம ஏசப்பாவோடு இடைவிடாமல் தொடர்பில் இருக்க முடியும். ஓகே, நீங்கள் கட்டாயம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்தால நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கரெக்டாக சொன்னீங்க. வழக்கம் போல் பைபிள் ஸ்டோரி. பைபிள் ஸ்டோரி யார் சொல்லுவாங்க? எஸ், கிறிஸ்டோபர் அண்ணே. கிறிஸ்டோபர் அண்ணே கூப்பிடலாமா? அண்ணே, கிறிஸ்டோபர் அண்ணே, கமான். கிறிஸ்டோபர் அண்ணனுக்கு சூப்பரான கதை சொல்ல போகிறாங்க. கேட்குறீங்களா? ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ப்ரோக்ராம் நல்லா வாட்ச் பண்ணிங்களா? நல்லா இருந்துச்சா? வசனம் படிச்சிருக்கீங்க, பாட்டு படிச்சிருக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு பைபிள் கதை கேட்க போகிறோம். சரியா? இன்றைக்கி பைபிள்லேருந்து என்ன கதை பார்க்க போகிறோம்? இன்றைக்கி அண்ணன் லோத்தை பற்றி சொல்லித்தர போகிறேன். லோத்து கதை யாருக்கெல்லாம் தெரியும்? ஓகே, நிறைய பேருக்கு தெரியுமா? வெரி குட். இருந்தாலும் அண்ணன் சொல்லித்தரேன், கவனிங்க. ரைட், ஓகே. சோதோம் குமாரான்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் நிறையா பாவம் செய்கிறவங்களா இருந்தாங்க. பாவம்னா என்னதெல்லாம் வரும்? பொய் பேசுகிறது, திருடுறது, களவாங்கிறது, இதே மாதிரி நிறையா வகையான பாவங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாவம் செய்கிறவங்களா அந்த பட்டணத்தில் இருந்தாங்க. லோத்தண்ணனும் அங்கே தான் குடியிருந்தாங்க. கெட்டவங்க நிறையா இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன வேலை? நம்ம அங்கே இருக்கலாமா? இருக்கக்கூடாதுல்ல. அப்போ இந்த லோத்தண்ணே அங்கே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அந்த பாவம் நிறைய ஆனனால ஆண்டவர் வந்து இந்த லோத்தண்ணனை கூப்பிட்டு, நான் இந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறேன், அதனால் நீ உன் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு இந்த பட்டணத்தை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த லோத்தண்ணை வந்து அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்களுக்கு 2 மகா, ஒரு ஒய்ஃபு, 2 மகளுக்கும் மேரேஜ் ஆயிருந்துச்சு. உடனே இந்த லோத்தண்ணே 2 மகளையும் அவங்களுடைய மருமகனையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டுட்டு அந்த பட்டணத்தை விட்டு போகணுன்ட்டு முடிவு பண்ணி எல்லாரையும் அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அவங்களுடைய மருமகன் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த லோத்தனை என்ன பண்ணாங்க?
அவங்களுடைய 2 மகளையும் மனைவியையும் கூப்பிட்டுட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போனாங்க. அப்போ அந்த ஒரு பாவத்தை விட்டுட்டு நம்ம வரும்போது திரும்ப அந்த பாவத்தை பார்க்கலாமா? திரும்பி பார்க்கக்கூடாது. ஆனால் லோத்வர்ணனோட மனைவி என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி அந்த ஊரை பார்த்தாங்க. அப்போ அந்த இடத்துலையே அவங்க உப்பு தூணாக மாறிட்டாங்க. தூண் எப்படி இருக்கும்? நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? அந்த தூண் மாதிரி அவங்க உப்பு ஃபுல்லாக சால்ட்டால் செஞ்சது அதே மாதிரி மாறிட்டாங்க. அது இன்னும் இருக்குதான், அந்த சோதங்குமாரா பட்டணத்தில் இன்னும் அந்த உப்பு தூண் இருக்குதான். அவங்க எப்படி இதே மாதிரி ஸ்டாச்சுவாக மாறிட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம பாவத்தை விட்டுட்டு வந்தோன்னா அந்த பாவத்தை திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்ப அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு விளக்குது. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு ரவி அண்ணன் இன்னொரு கதை சொல்லுவாங்க. தேங்க்யூ, பாய். டிஸ்டர்ப் பண்ண கதை சொன்னாங்களா? நல்லா இருந்ததா? பார்த்தியா, அந்த லோத்து ஆண்டோட பிள்ளை, ஆனால் ஆண்டவர் பிள்ளை இல்லாதவங்களோட போய் சேர்றான். நீ கூட சில சமயம் ஸ்கூலில் பாரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரும், சினிமா கதைகளை பேசுவாங்க, கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க. அவங்க கூட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறியா? அவங்க டீச்சர்ஸை கிண்டல் பண்ணி பேசுவாங்க, அசிங்கமான காரியங்களாம் பேசுவாங்க. அவங்க கூட போய் பேசிகிட்டு இருக்கியா? ஏசப்பா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. லோத்து பாரு, ஆண்டவருடைய மகன், ஆனால் எங்கே இருந்தார்? பாவம் நிறைந்த தேசத்தில் இருந்தார். அந்த இடத்த விட்டு விலகி வந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாரு? அங்கே இருந்தார், பாவம் செய்யலை. ஆனால் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதே உனக்கு ஒரு சாபக்கேடு. நீ ஆண்டவர் பிள்ளையா இருந்த பிறகு துன்மார்க்கமான பிள்ளைகள், தப்பு செய்கிற பிள்ளைகள் அவங்களோடு சேர்ந்து அதிகமாக நீ சுத்தினேன்னா அவங்க கெட்ட பழக்கம் உடக்கெல்லாம் வந்துடும். நீயும் திரும்ப பழைய பாவலிக்கே போயிடுவேன். அதனால எப்பவுமே உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க இருக்கணும்? ஆண்டவர் பிள்ளைகளா இருந்தனா நீ இன்னும் வளர முடியும். துன்மார்க்கரோடு நம்ம பழகிறது நமக்கு ஆபத்து. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேயா? இன்னைக்கு உங்களுக்கு நான் அழகான கதை சொல்ல போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். இன்னைக்கு ஒரு பையன்கிட்ட கேட்டதா போதும், ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை இருக்காங்க? 2000. இன்னொரு பையன்கிட்ட கேட்டால் 10,000. என்னடா 10,000 ஃப்ரெண்ட்ஸா? அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும்? அப்படிதான் சொல்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக்குன்னு சொல்லி முகம் தெரியாத ஒரு இதில் நண்பர்கள் சொல்லி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறதுல சிலருக்கு பெருமை. சில குட்டி தம்பிகள் கூட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு? அவங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்னா யார் தெரியுமா? நண்பன், சிநேகிதன், கஷ்டமான நேரங்களில் ஆலோசனை கொடுக்கறது, ஒரு நல்ல காரியங்கள் சொல்லிக் கொடுக்குறது, நல்ல பழக்கம் சொல்லிக் கொடுக்குறது, அவன் தான் ஃப்ரெண்டு. ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறான்? சிலவங்களுக்கு எனக்கு ஃபேஸ்புக்கில் 10,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. உண்மையிலே அவங்க உண்மையான நண்பே கிடையாது. இன்னைக்கு அப்படி தவறான வழி தெரிந்து கொண்டு ஒரு தம்பியை பற்றி நான் பார்க்க போகிறேன். ஒரு தம்பி இருந்தான், அந்த பையன் பேரு ஜான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பையன், நல்ல பையன், ரட்சிக்கப்பட்ட பையன். அவன் எப்போ பாரு ஃபேஸ்புக்லேயே உட்காந்துருப்பான். வீடியோ கேம் எடுத்துட்டு அது என்ன பண்ணுவான் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடிட்டே இருப்பான். இங்கே பாரு, கண்ணாடி மாட்டிக்கிட்டு கார் ஓட்டுவான். எப்போ பாரு வீடியோ கம்ப்யூட்டர், அப்புறம் ஃபேஸ்புக், அப்புறம் மொபைல், இதுலேயே தான் இருப்பான். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு வேறு வேலையே கிடையாது. இப்படியே இருந்து அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி யார் வந்தாலும் பாரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருவான். ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டு போய் சொல்லுவான் பக்கத்துல, இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் 10,000டா. அப்புறம் ஸ்கூலுக்கு போவான், இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் 10,500டா. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு போவான், இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் 11,000டா. இப்படி என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டே இருந்தான். எப்படி இருப்பாங்க, யாரு என்ன எவரு தெரியவே செய்யாது. ஆனால் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் சில ஃப்ரெண்ட்லாம் பார்த்தோன்னா ஐயோ மோசமான ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கண்டவங்க கூட சேர்ந்தான். இப்படி இருந்தான். அதில் பெருமை வேற இருந்தவனு, நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டு இருந்தான். ஒரு நாள் டக் 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 கதவு தட்டினாங்க. யாரு அப்படி போய் கதவு திறந்து பார்த்தா அங்க யார் இருந்தா? போலீஸ்காரங்க நின்று இருந்தாங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஏன் வாடாங்க? வந்தாங்க, அவங்க கழுத்தை பிடிச்சாங்க. ஐயா நான் ஒன்னும் தப்பு பண்ணல, வெளியே வாடா. நீ வெளியே பார்த்தா
பெரிய போலீஸ் வேன் நிற்குது, துப்பாக்கியா வச்சுட்டு நிற்கிறாங்க எல்லாரும். இவனை பார்த்த உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னாச்சு, இந்த ஜான் நல்ல தம்பி தானே, எதுக்கு இவனை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்கன்னு எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா ஜானை அடிச்சாங்க. அப்படி தூக்கி வண்டியில் ஏற்றி போட்டாங்க. கதவை அடிச்சாங்க. அந்த போலீஸ் ஜீப் போச்சு. ஜான் அம்மா அப்பாலாம் அழுதாங்க. என்னாச்சு, என் பையன் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பையன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. யாருக்குமே புரியல, தெருவில் இருக்க யாருக்குமே புரியாது. ஐயோ, ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவானே, ஒழுங்கா பைபிள் வாசிப்பானே, நல்ல ஜெபம் பண்ண கூட்டி பையனாச்சு, என்னாச்சு எங்க ஜானுக்கு? ஜானை போலீஸ் கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜட்டி மட்டும் போட்டு வச்சுட்டாங்க. காலை கட்டி கையெல்லாம் கட்டி அடி அடின்னு அடிக்கிறாங்க. சொல்லுடா. இவனுக்கு எதுக்கு அடிக்கிறாங்களே தெரியல. கடைசியில கேட்டான், ஒரு பையன் பேர் சொல்லி அவனுக்கு ஃப்ரெண்டா பாக்குறான். யார சொல்றீங்க நீங்க? ஏய், அவன் ஃபேஸ்புக்ல பாத்துருக்கேன்டா, அவன் ஃப்ரெண்டு. ஐயோ, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? ஐயோ, நான் அவன் ஃப்ரெண்டே கிடையாது. நீ தானே ஃப்ரெண்ட் அவனுக்கு சொல்லி, நிறைய ஃப்ரெண்ட் வச்சிருக்க. அந்த பையன் அவன் ஃப்ரெண்டு, அவன் தீவிரவாதி, அவன் நம்ம இந்தியா மேல குண்டு வீச போறான், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. ஐயோ, அப்படிலாம் நான் பண்ணல. அப்படிதான் பண்ணிருக்கிறேன், உன் இனிமேல் விடுதலையே பண்ண முடியாது. அடி அடி அடின்னு அடிச்சாங்க. கூடாத நட்பு கேடாய் முடியும். உன் ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இருக்கு? ஸ்கூல்ல உங்க பசங்க உட்காந்து சினிமா கதை பேசும் பொழுது நீ அதை ரசிச்சு கேட்குறியா? ஸ்கூல்ல உங்க பசங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சினிமா பாட்டு பாடி சினிமாக்காரங்க டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நீ அதை ஆசையா கேட்குறியா? கெட்ட வார்த்தை போட்டு அவங்க சண்டை போடும் பொழுது நீயும் கூட போய் நிக்கிறியா? ஏசப்பா ஏற்றுக்கொண்ட பிறகு நீ அப்படி போகலாமா? போகக்கூடாதுல்ல. லோத்து கூட அப்படிதான் பாரு, அந்த ஊர்ல இருந்தாரு, பாவம் நிறைஞ்ச ஊர்ல இருந்தாரு, அந்த ஊரே அழிந்தது. ஆண்டவர் லோத்தை காப்பாத்தினாரு. ஆனா பாவிகளோடு கூட நட்பு வைக்கும் பொழுது வாழ்க்கை அழிஞ்சு போகும். தம்பி தங்கச்சி, உன் ஃப்ரெண்டு யாரு? உண்மையான நண்பர் கூட பழகணும். நீ இயேசுவுக்குள்ள வளரணும்னா, ரட்சிக்கப்பட்ட நீ கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும்னா உன் நண்பர்கள் நல்ல நண்பர்களா இருக்கணும். கெட்ட நண்பர்கள் பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல ஜெபிக்கிறவங்க, சண்டே ஸ்கூல் நண்பர், சர்ச் நண்பர், அப்படிப்பட்ட நல்லவங்களோட பழக்கம் வச்சிருக்கணும். ஆண்டவர் பிள்ளைகள் சேர்ந்து தான் வளர முடியும். துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிட வழியில நிற்காதே அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. தேவையில்லை. அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தா நீ வேண்டாம் சொல்லிடு. ஏன்னா இயேசுவுக்கு நீ நண்பன். இயேசுவுக்கு நண்பனா இருக்கும் பொழுது உனக்கு துன்மார்க்க நண்பனா இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அந்த நட்பு வச்சிருந்தேன்னா அந்த நட்பு உன்னை நிச்சயமாக ஒரு நாள் அழித்து போட்டுரும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எதுக்காக தெரியுமா? இயேசுவே, நான் இது வரைக்கும் அந்த பையன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன், அவன் உன்னுடைய பையன் கிடையாது, கெட்ட பையன். ஆண்டவரே, அந்த பாப்பாட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறேன், அவன் உன்னுடைய மகா கிடையாது, ரொம்ப கெட்ட காரியங்கள் செய்யறப்பில்ல, சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறா. நான் இது வரைக்கும் தெரியாம அவங்களோட பழக்கம் வச்சுட்டேன், மன்னிங்க. ஜெபம் பண்ணுவோமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜெபம் பண்ணும் பொழுது நீ உண்மையா ஜெபம் பண்ணணும். ஏமாற்றி ஜெபம் பண்ணக்கூடாது. இதோ நான் சொல்லுன்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? கையை கூப்பி கண்ணை மூடி ஆண்டவரோடு பேசுகிறோம். ஜெபம் பண்ணும்போது நம்ம இஷ்டப்பட்ட பேசுகிறோம். உங்களுக்கு அந்த ஜெபத்தை சொல்றியா? அன்புள்ள ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் கெட்ட நண்பர்களோடு பழகியிருந்தேன், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தேன், என்னைய மன்னிங்க. இனிமேல் நான் நல்லவங்களோட பழகுவேன், ரசிக்கப்பட்ட பிள்ளைகளோடு இருப்பேன், உம்முடைய பிள்ளைகளோடு நட்பு வைப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். உண்மையாக ஜெபம் பண்ணீங்களா? சும்மா நான் சொல்லுன்னு சொல்லி எனக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்களா? உண்மையாகவே நீ அப்படிப்பட்ட தவறான நண்பர்களை வெட்டி விட்டுரு, வேண்டாம் சொல்லிடு. நீ தவறான நண்பர்களோடு பழகும் பொழுது உனக்கும் கெட்ட பழக்கம் வந்துடும். ஒரு தவறான நண்பர் நீ சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட கொண்டு போகலாம், சண்டே ஸ்கூல் வந்து அவன் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நீ அவனோடு கூட சேர்ந்து சுத்தாத. சேர்ந்து சுத்தினா உன்னுடைய ரட்சிப்பை நீ இழந்து போவாய். ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை தானே, ஒளியாகிய இயேசு வாழ்க்கையில வந்தாரு, இருள் மறைஞ்சு போச்சு. எங்க போனாலும் ஏசப்பா உனக்கு உன்னோடு கூட இருக்க முடியாது, உனக்கு கைப்பிடிச்சு நடத்துறாங்க, கடைசி வரைக்கும் உன்னை கண்மணி போல காக்க விரும்புறாங்க. நீ ஏசப்பாக்கு உண்மையான பிள்ளையா இருப்பியா? ஓகே, வெரி குட் பிள்ளைகள். நான் சொல்றேன், நீங்க இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி பார்த்து அதில் வரைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் கேள்விப்பட ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க கீழ்ப்படிந்து ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தா தான் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்க்கறது உங்களுக்கு பிரயோஜனம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆக்டிவிட்டி டைமுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஆக்டிவிட்டியில் நான் அந்த கப்பை வச்சு பார்த்தீங்களா, அந்த கப்பை எப்படி வைக்கிறேன். கப்பை ஈஸியாக வச்சுருந்தானே,
இப்போ இதே மாதிரி நம்ம குளோரிண்டா வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த கப்பை சொல்லிட்டா எங்க பார்க்கலாம். ஏமா நான் ரொம்ப சிம்பிளா வைக்கிறேன், நீ எதுக்கு இப்படி போட்டு அமுக்கிட்டு இருக்கிற? ரொம்ப கஷ்டப்பட பாரு, ரொம்ப ஈஸியா இருக்கு பாரு. இதே மாதிரி வையினே. என்ன நீ பாரு, நீ இதுல இந்த இதை வச்ச உடனே ஓ துள்ளிட்டு போயிருதா? ஓகே ஓகே புரியுது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது தவறான ஃப்ரெண்ட். இந்த ஃப்ரெண்டை சேர்க்கும் பொழுது துள்ளி ஓடித சேர மாட்டேங்கிறான். எவ்வளவு போட சேர மாட்டேங்கிறான். இன்னைக்குமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இருக்கணும்? நல்ல நண்பர்கள் கூட இருக்கணும். இசைந்த நண்பர்கள். ஆண்டவருக்கு பிடித்தமில்லா நம்மளோட நம்ம இருந்தோம்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கைங்க இழந்து போயிடுவோம். ஆக்டிவிட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்த புரிஞ்சுக்கிட்டதா? கிளாரிண்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதா? ரைட். இன்றைய சண்டே ஜெர்மி நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன டைம் எடுத்தீங்களா? கரெக்டாக எடுத்தீங்க பாருங்க. மொபைல் எடுத்தீங்க. சூப்பர் பாய்ஸ், சூப்பர் கேர்ள்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்களா? மொபைல் எடுத்தீங்களா? கேள்வி கேட்க போறேன், கேள்வி கேட்க போறேன். ரெடி ஆயிட்டீங்களா? இருக்கட்டுமா? அந்த கிறிஸ்டோபர் என்ன கேட்ட அந்த பதிலிருந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி தெரியுமா? லோத்தும் லோத்தின் மனைவியும் அந்த ஊரை விட்டு போகும் பொழுது அவங்க கூட யார் இருந்தாங்க? லோத்தும் லோத்தின் மனைவியும் அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகும் பொழுது அவங்க கூட யாரெல்லாம் போனாங்க? ஒரு சின்ன குழு தரேன். 2 பேர் தான் போனாங்க. கண்டுபிடிச்சியா? ஓ கண்டுபிடிச்சியா? அதுக்குள்ள வெரி குட். கொஸ்டின் வர்றதுக்கு முந்தைய நீ எஸ்எம்எஸ் பண்ணிட்டியே. சூப்பர், வெரி குட். உங்க நிகழ்ச்சி நாங்கள் ரெக்கார்ட் பண்றோம். உங்களுடைய பதில்களை நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு அருமையான பரிசு காத்திருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த வாரம் புதிய நண்பர்கள் கூட்டுவாங்க, பயன்பெறுங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராக இருப்பீங்கன்னா, உங்களுக்கு சரியாக சண்டே ஸ்கூல் சிலபஸ் கிடைக்கல, வசனம் கிடைக்கல, பாட்டு கிடைக்கல, நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக காத்திருக்கிறோம். கீழே தெரியுற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்கள் அந்த பாடல் மற்றும் அந்த கதை குறிப்புகளை உங்களுக்கு அனுப்பி தருவோம். நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்முடைய கேள்விக்கான பதிலையும் கூட அதே நம்பர் நீங்கள் அனுப்பணும். கீழே வர நம்பரில் கேள்விக்கான பதில் அனுப்புங்க. அதே நேரத்தில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுடைய தேவையை அனுப்புங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் சொல்லுங்க, நாங்கள் நிச்சயமாக செய்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி. பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.